அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜிடிஆர்பி 3900+ வேக்கன்சி இது உண்மையா? இப்போ வருகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் 3900 வேக்கன்சிக்கு எக்ஸாம் நடக்குமா? இது நம்ம இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த காணொலிக்கு போகலாம். இந்த 3900 வேக்கன்சி இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாம், இது உண்மை தான். ஆனால் இதுக்கு நமக்கு எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வேக்கன்சிக்கு நமக்கு எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு நமக்கு வேக்கன்சி காலி பணியிடங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு வேக்கன்சி எக்ஸாமும் வைக்க மாட்டாங்க. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆனுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளான் பாருங்கள். இந்த 2024 ஆனுவல் பிளான் அதில் பார்த்திங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வெறும் 200 வேக்கன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் அவங்க பட்ஜெட் அலாட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அதனால தான் இதுதான் நமக்கு ஆனுவல் பிளானில் கொடுப்பாங்க. ஸோ அதேமாரி 2025 ஆனுவல் பிளான் பாருங்கள், வெறும் நம்மளுக்கு 1915 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு பட்ஜெட் அவங்க வாங்கியிருப்பாங்க. இதுதான் நமக்கு எக்ஸாம் நடத்த அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நமக்கு சமீபத்தில் பத்திரிகை செய்தியில் கூட இதே வேக்கன்சி தான் நமக்கு போட்டாங்க. 1915 வேக்கன்சி தான் நமக்கு பத்திரிகை செய்திலையும் போட்டாங்க. ஸோ இந்த வேக்கன்சிக்கு தான் நமக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அதனால் நம்ம வேக்கன்சி அதிகமாக இருக்கோ இல்லை வேக்கன்சி கம்மியாக இருக்கோ அதை நம்ம பார்க்கவே கூடாது. எப்போவுமே நமக்கு ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் இருந்தால் போதும். ஸோ நம்ம அதை நினைக்கக்கூடாது, வேக்கன்சி அதிகமாக இருந்தால் நம்ம படிக்கலாம், வேக்கன்சி கம்மியாக இருந்தால் நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டுக்கே போகவே கூடாது. நம்மளுடைய தாட் என்னவாக இருக்கணும்னா, நமக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான், உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். அந்த போஸ்டிங்கை நாம் கண்டிப்பாக தட்டிடணும், அந்த போஸ்டிங்கை நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியோடு நீங்கள் படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இல்லைனா நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. ஒரு சில பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம படிக்கலாம், ஸோ ஏன் இப்போது நம்ம படிச்சுட்டு அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறீங்க. அதை நினைக்காதீங்க. ஸோ அதை நினச்சிங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக படிக்கவே முடியாது. ஸோ இதில் பாருங்கள், சப்ஜெக்ட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் 496 வேக்கன்சி இங்கிலீஷுக்கு இருக்குது. மேக்ஸுக்கு 473 வேக்கன்சி இருக்குது. ஃபிசிக்ஸ்க்கு 459 வேக்கன்சி இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு 425 வேக்கன்சி இருக்குது. தமிழுக்கு 413 வேக்கன்சி இருக்குது. காமர்ஸ் 356, எக்கனாமிக்ஸு 322, பயாலஜி 230, ஜாலஜி 221, அதுக்கப்புறம் பாட்னி 201, ஹிஸ்ட்ரி 139, ஃபிசிக்கல் எஜுகேஷன் 71, அதர் 200. ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 90 வேக்கன்சி மட்டும்தான் இருந்துச்சு. வெறும் எவ்வளோ 90 வேக்கன்சி மட்டும்தான் எக்கனாமிக்ஸில் இருந்துச்சு. ஸோ நான் அந்த 90 வேக்கன்சியை பார்த்துட்டு, சரி இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கே, தமிழ்நாடு ஃபுல்லாக 90 பேர் தான் இருப்பாங்களா எக்கனாமிக்ஸுக்கு, நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன்னா, நான் கண்டிப்பாக இப்போது போஸ்டிங்கில் இருந்திருக்க மாட்டேன். நான் ஸ்டேட் ரேங்க் வாங்கி சொந்த மாவட்டத்திலேயே போஸ்டிங் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த நிலைமைக்கு நான் போயிருந்திருக்க மாட்டேன். ஸோ அந்தமாரி நீங்கள் நினைக்காதீங்க. எப்போவுமே எக்ஸாம் பார்த்திங்கன்னா, நமக்கு அவங்க எப்போ வேணால் வைக்கட்டும், ஆனால் நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சிக்காக தான் நம்ம படிக்கிறோம், ஒரே ஒரு வேக்கன்சிக்காக தான் நம்ம முயற்சி பண்ணோம். ஸோ அதனால் நம்ம வேக்கன்சியை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. அதிகமாக வேக்கன்சி வைக்கிறாங்க, கம்மியாக வேக்கன்சி வைக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் காசு கொடுத்து தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் நினச்சி சில பேரை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாதுடா அப்படின்னு சொல்லிலாம் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஸோ நாம் டிமோட்டிவேட் ஆகவே கூடாது. ஸோ நாம் எக்ஸாமுக்கு நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங்கு. அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணமோ அது முயற்சி பண்ணோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம போஸ்டிங் வாங்கிட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லேயோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருப்பீங்க. மிஞ்சி போனால் எவ்வளோங்க சம்பளம் கொடுப்பாங்க? ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லேயோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ ஒரு 30,000 கொடுப்பாங்களா? மேக்ஸிமம் 30,000 தான். அதுவும் சம்பளம் எப்போ ஏற்றுவாங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றுவாங்களா? அதுவும் நம்ம ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான். அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஏற்ற மாட்டாங்க, 2 வருஷம் ஆகும். ஆனால் இப்போ விலைவாசி எப்படி என்ன ஆகிட்டுருக்கு? விலைவாசி அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, பழைய 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விலைவாசி, இப்போ நீங்கள் விலைவாசி பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டிகிட்டு தான் இருக்குது. அப்போது விலைவாசி கூட நமக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? அது அரசாங்கம் மட்டும்தான்.
விலைவாசி நமக்கு கூட சம்பளமும் நம்ம கூட்டிகிட்டே போகுது. அது எதுலனா வெறும் கவர்மெண்ட் ஜாபில் மட்டும்தான் அந்த நம்ம பார்க்க முடியும், தவிர வேறு எதுலேயும் நம்ம அதை பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் நம்ம அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நமக்கு கவர்மெண்ட் ஜாப் என்பது ரொம்ப நமக்கு முக்கியமானது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்துறதுக்காக, நம்மளுடைய பசங்களுடைய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்துறதுக்காக, நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம நல்லா பார்த்துக்கிறதுக்காக இதெல்லாம் நமக்கு பயன்படுத்தும். ஸோ அரசு வேலை என்பது நமக்கு சும்மா கிடையாது. ஸோ சும்மா கிடச்சிடாது. இப்போ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ எல்லாருக்கும் அரசு வேலை கிடச்சிருதா? கிடையாது. லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. வெறும் 100கணக்கான பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பே கிடைக்குது. அப்போ அந்த 100கணக்கான பேர் எப்படி வேலை வாங்குறாங்கன்னா கடுமையான முயற்சி. ஸோ உழைப்பு, முயற்சி இது இருந்தால் நமக்கு போதும். நம்ம ஈஸியாக நம்மளும் என்ன பண்ணலான்னா ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து சொந்த மாவட்டத்திலேயே நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ அதனால் நீங்கள் நினைக்காதீங்க நம்ம இவ்வளோ தான் வேக்கன்சி வந்திருக்கு, ரொம்ப குறைவாக வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான். நம்ம படிக்கிறது ஒரு வேக்கன்சிக்காக மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். ஸோ அதை நீங்கள் நினச்சி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஸோ அதனால் யாரெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் காணொலி பார்த்திங்கன்னா நான் எப்படி ஸ்டேட் ரேங்க் வாங்கினேன், நான் எப்படி எக்ஸாமுக்கு படித்தேன், நான் எப்படி போஸ்டிங் வாங்கினேன், நான் போஸ்டிங் வாங்கும்போது என்னுடைய மைண்ட் செட் என்ன இருந்துச்சு, நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னோடய மைண்ட் செட் என்ன இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.